லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே வெளியான கல்கி 2898 AD திரைப்படம் 1000 கோடி ரூபாய் வசூலை நெருங்கி வருகிறது. இந்தியாவின் முக்கிய திரை நட்சத்திரங்களை எல்லாம் ஒரு பிரேமுக்குள் கொண்டு வந்து கல்கி 2898 AD என்ற பிரம்மாண்ட படத்தை உருவாக்கினார் இயக்குனர் நாக் அஸ்வின். உலக நாயகன் கமல்ஹாசன், பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், பாகுபலி பிரபாஸ், தீபிகா படுகோன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் நடித்த இந்த திரைப்படம் ஜூன் 27ஆம் தேதி வெளியானது. சயின்ஸ் பிக்ஷன் ஜானர் படம் என்பதால் காட்சிகளின் பிரம்மாண்டத்தை முழுமையாக உணர 3D தொழில்நுட்பத்திலும் படம் உருவாக்கப்பட்டது. படம் வெளியான பிறகு கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் கல்கிக்கு தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழிகளில் வரவேற்பு இருப்பதாக தெரிகிறது. படம் வெளியான 12 நாட்களில் 900 கோடி ரூபாய் வசூலை ஈட்டியிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 600 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட கல்கி தெலுங்கில் 250 கோடியும், தமிழில் 31 கோடியும், ஹிந்தியில் 224 கோடியும், மலையாளத்தில் 19 கோடியும், கன்னடத்தில் 4.5 கோடியும் வசூல் செய்திருக்கிறது. இதே சமயம் சில விநியோக ஏரியாக்களில் வசூல் பாதிக்கும் கீழ் குறைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின. கல்கி திரைப்படம் 1000 கோடி ரூபாய் வசூலை கடக்கும் போது பாகுபலி, RRR, KGF வரிசையில் தென்னிந்திய சினிமாவிலிருந்து வசூல் சாதனை படைத்த மற்றொரு முக்கிய திரைப்படம் என்ற பெருமை கல்கிக்கு கிடைக்கும். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.